ஒரு 10 பேர் 5 பேர் 6 பேர் கீழே விழுந்துட்டான். பின்னாடி இருக்கிற சுத்தி இருக்கக்கூடிய அவனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடியவன் யாரு? வேற கட்சிக்காரனா? அவனும் இதே மாதிரி இதே நடிகனை பார்த்து விசிலடிக்கக்கூடிய அதே கூட்டம் தானே. ஒரு 4 பெண்கள் கீழே விழுந்திருக்காங்கன்னும் போது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆண் அப்படிங்கிறவன் சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஏதாவது ஒன்று ஆகுதுன்னா, எந்த மனிதனுக்கு ஏதாவது ஒன்று ஆகுதுன்னா டக்குன்னு தூக்கணும். ஐயோ நிலுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு நிலையை ஒன்று உருவாக்கணுங்கிற அந்த ஒரு சிந்தனை அந்த கூட்டத்துக்கு இல்லாமல் போனது ஏன்? கொரோனா காலத்துக்கு முன்னாடியில இருந்து எந்த தருணத்திலுமே வந்துட்டு ஒரு வெள்ளம் ஒன்று நடக்கும். அந்த வெள்ளம் நடக்கும்போது நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா அரசாங்கம் எவ்வளவு உதவிகள் பண்ணும். ஆனா ஒரு 16ல இருந்து ஒரு 20, 24 வயதுக்குட்பட்ட மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, சோ கால்ட் யங்ஸ்டர்ஸ், இவங்களுடைய வேலையும் சேவையும் அந்த டைம்ல பயங்கரமா இருக்கும். அதாவது இவங்களை வந்துட்டு நம்ம தன்னார்வலர்கள், ஒரு தொண்டு நிறுவனத்துக்கு ஈக்குவலா இல்ல அதை விட உயர்வாவே நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு 8 வருட வயதுடையவர்கள், அதாவது 16 டு 24 மேக்சிமம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஏஜ் இருக்கக்கூடிய அந்த கூட்டம் அவ்வளோ ஹெல்ப் பண்ணும், அவ்வளோ இறங்கி வேலை பார்க்கும். அது எந்த ஸ்டேட்டா இருந்தாலும் சரி, இந்த வயசு அப்படிங்கிறது வந்துட்டு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு சோஷியல் சர்வீஸுக்கு பேர் போன ஒரு வயசு. முழுக்க முழுக்க இப்படிப்பட்ட கூட்டம் தான் அந்த இடத்துல அதிகமா இருந்தது. இவங்க எல்லாம் இருந்து எப்படி இப்படி நடந்தது? விஜய் நான் குறை சொல்லவே இல்லை. நான் திருப்பி விஜயோ இல்லை எந்த ஒரு கட்சியோ நான் குறை சொல்லவே இல்லை. அதெல்லாம் வந்துட்டு ஒரு நடிகன், ஒரு அரசியல்வாதி இந்த இடத்துக்குள்ள வரான் அப்படின்னா அவருடைய நோக்கம் என்னவா இருக்குங்கிறதுக்குள்ளேயே நம்ம போத்தவில்லை. சுத்தி இருந்த அந்த மனிதர்கள், சுத்தி இருந்த அந்த யங்ஸ்டர்ஸ், அவங்களால ஏன் இதை வந்துட்டு பாதுகாக்க முடியல?